இந்த பழனிவேலுக்காக கடை வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தது எந்த தப்புமே கிடையாது. ஆனா அந்த கடையை பாண்டியன் கடைக்கு எதிர்த்த மாதிரியே திட்டமிட்டு இந்த சக்தியில இருந்து சோனியாக்கா வச்சு கொடுத்தது ரொம்பவே தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பழனி வந்துட்டு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க வர பாண்டியன் வந்துட்டு ஏண்டா எப்ப கடையில இருந்து கிளம்பி வந்த இன்னும் கடைக்கு போலையா, எவ்வளவு நேரம் தானே சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, வேலையே சரியா பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பழனி எப்படி திட்டுறத பார்த்ததுமே சோனியாக்கு பயங்கரமான கோவம் வருது. அவர் இப்பதான் வந்து சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு. இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தாரு. சாப்பிட உட்கார்ந்த உடனே இப்படி திட்டுறீங்களே அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டிக்காம சோனியா வந்து அமைதியா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனியுமே வந்துட்டு அவ்வளவுதான் மச்சான் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டுட்டேன், இப்ப வந்தேன் கடைக்கு போயலாம் அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமா பாதியிலே சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. பழனி ரூம்குள்ள கிளம்புறதுக்காக போறத பார்த்ததுமே சோனியாமே பின்னாடியே கோமா கிளம்பி போறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அங்க அத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி உங்க மச்சான் மண்ணு இப்படி திட்டிட்டு இருக்காரு, அதுக்கு நீங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இந்த அடிமை வேலை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. அவர் அவங்களோட பசங்க எல்லாம் இப்படி வேலை வாங்குறதே இல்ல, அவங்களோட பசங்களுக்கு எல்லாம் நல்ல வேலையை கொடுத்துட்டு உங்களுக்கு மூட்டை தூக்குறது டெலிவரிக்கு போறது அப்படி இப்படி சொல்லிட்டு எடுபடி வேலையா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றதுனே புரியல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து பழனி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சோனியா சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம பழனிமே வந்துட்டு பாண்டியன் கூப்பிடுறத பார்த்துமே அவசர அவசரமா கிளம்பி வெளியே போயிடுறாரு. இதனால ரொம்பவே கோவத்தோட மறுபடியும் சோனியா வந்து சாப்பிடறக்கா உட்கார்ந்து இருக்காங்க. யார்கிட்ட கஷ்டத்தை கொட்டுறதுன்னு தெரியாம சோனியா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் தங்கமேல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, சாப்பிட உட்கார்ந்தவங்க இப்படியே எழுப்பி கூப்பிட்டு போறது, என் வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சோனியா புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து இன்னொரு பக்கம் தங்கமேல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, இத்தனை நாளா என் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, சம்பளமாவது கைக்கு வருதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப மாமாவோட கடைக்கு போனதுக்கு அப்புறமா சம்பளமும் வரதில்ல ஒன்னும் வரதில்ல. என்னோட வீட்டுக்காருக்கு அந்த கடையில எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி சரணன் ஒன்னும் சந்தோஷமாலாம் இல்ல, அவருமே அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு தங்கமேல அவங்க கஷ்டத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால யாருக்கிட்ட விஷயத்தை சொல்றதுன்னே தெரியாம குழம்பி போன சோனியா வந்து டைரக்டா முத்துவேல் வீட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வர்றப்பே வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்ததுமே பாட்டியை வந்து சந்தேகம் வந்து எது சண்டையா, ஏன் சோகமா இருக்கு அப்படி சொல்லி சோனியா கிட்ட கேக்குறாங்க. இந்த பாண்டியன் வீட்டுல சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க, இருந்த ஒரு வயலையும் வித்து 10 லட்ச ரூபாய் காசு எடுத்து செந்திலுக்கும் இன்னொரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து கதிருக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சரணனை வந்து முழு பொறுப்பையும் கடையை கொடுத்துட்டாங்க. இப்ப சும்மா போய் எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிறது உங்க பையன் தான். இப்பதான் வந்து அவர் சாப்பிடலான்னு உட்கார்ந்தாரு, சாப்பிட உட்கார்ந்த மனுஷனை ஒழுங்கா சாப்பிட கூட விடாம எடுபடி வேலைக்காக கூட்டு போயிட்டாரு. உங்க பையனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா, நான் எவ்வளவு தூரம் சொன்னாலுமே என்னோட பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அந்த பாண்டியன் சொல்றதான் கேட்டுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, பழனிக்கு சொந்தமா பிசினஸ் வச்சு கொடுத்துருவோம், கடைக்கெல்லாம் அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டாரு அப்படி இப்படி தானே சொன்னீங்க. அதை நம்பி தானே நான் பழனியுமே கல்யாணம் பண்றதுக்காக சம்மதம் சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் அவர் அது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியல. அவர் பாண்டியன் கடையிலே தான் மூச்சா கிடக்குறாரு, அவர் பாண்டியன் கடையிலே தான் முழுசாவே இருக்காரு, என்னையில அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் கேட்டு சிரிக்கிற சக்தியில் வந்துட்டு நாங்க என்னமா பழனிக்கு வச்சு தர மாட்டோம்னா சொன்னோம், இப்ப பழனி சரின்னு சொல்லட்டும், அந்த கடையை மட்டும் பழனி விட்டுட்டு இப்ப வரட்டும், அவன் வந்த உடனே அவனுக்கு என்ன பிசினஸ் பிடிக்குமோ அதை வச்சு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம், நாங்க ஒன்னும் அவனுக்காக எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லலையே. அந்த பாண்டியன் மாதிரி பழனி நாங்க நடுத்தரல எல்லாம் விட்டுற மாட்டோம், எங்க கிட்ட வந்தாலுமே வந்து பழனி வந்து எடுபடி வேலை எல்லாம் பார்க்க தேவையில்ல, அவன் பாட்டு கௌரவமா ஏதாவது ஒரு பிசினஸ் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். அவனுக்கு எந்த பிசினஸே தெரியலனா பேசாம மளிகை கடையை வச்சு கொடுத்துடலாம். இத்தனை வருஷமா அவன் மளிகை கடையில் தானே வேலை பார்த்தான், அவனுக்கு அனுபவம் எல்லாம் நிறைய இருக்குல்ல, நீ மட்டும் பழனியோட மனசை மாத்தி பழனியை சரின்னு மட்டும் சொல்ல சொல்லு, அந்த பாண்டியன் கடைக்கு எதிர்த்த மாதிரியே பழனிவேல் ஸ்டோர்ஸ் நான் ஒரு கடையை வச்சு தரேன், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த காசை நானே தந்துறேன் அப்படி சொல்லி சக்திவேல் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே சோனியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நைட்டு எப்படா பழனி வீட்டுக்கு வருவாரு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த சோனியா வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தமே பழனி கிட்ட நான் இன்னைக்கு மதியம் உங்க அன்னைக்கு பாக்குறக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், உங்க அன்னைக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, இதுக்கு மேல நீங்க அந்த பாண்டியனோட கடைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், அன்னைங்களே உங்களுக்கு மளிகை கடை வச்சு தரேன்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சோனியா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு இன்னொரு கடை, நான் தான் ஆல்ரெடி பாண்டியன் மச்சான் கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நான் அந்த கடைக்கே வேலைக்கு போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு சோனியா சொல்ல வந்தது கூட முழுசா கேட்காம பள்ளியில வந்து தூங்குறதுக்காக போயிடுறாரு. கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, என்ன சொன்னாலும் ஒரு பாண்டியனோட கடையை விட்டு வெளியே வர மாட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சதுமே சோனியா டைரக்டா போய் அவங்க அண்ணங்க கிட்ட உங்க தம்பி கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கிற மாதிரியே தெரியல, எனக்கு வேற வழி இல்ல, என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்க சொன்னபடியே பாண்டியன் கடைக்கு ஏத்த மாதிரி பழனிவேல் ஸ்டோர்னு ஒரு கடையை வச்சு கொடுங்க, ஃபர்ஸ்ட் நான் அந்த கடையை போய் பாத்துக்கிறேன், நான் தனியா கஷ்டப்படுறத பார்த்தேன்னா கண்டிப்பா வந்து பழனிமே அந்த கடைக்கு வேலைக்கு வந்துருவாரு, நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த கடையை நடத்திக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சோனியா சொல்லிடுறாங்க. பழனிவேல வாழ்க்கையில செட்டில் பண்ணி விடணுங்கிறத விட இந்த பாண்டியன் குடும்பத்தை எப்படியா பழி வாங்கணும், அதுக்கு போட்டி அந்த இடத்துல கடையை வச்சே ஆகணும் அப்படி சொல்லி சக்திவேலுமே முடிவு பண்ணிடுறாரு. சோனியாவோட எண்ணத்துக்கும் சக்திவேல் எண்ணத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி பாண்டியனுக்கு போட்டியா வந்து சக்திவேல் கடையை வச்சு கொடுத்தாலும் பழனி வந்து பாண்டியன் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.